கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 16:16. Matthew 16:16. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அதாவது பேதுரு இங்க எவ்வளவு அழகா இயேசு கிறிஸ்து யார் என்று அடையாளம் கண்டுகொள்கிறார். பேதுரு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நல்ல போதகர்னு சொல்ல, நீங்கள் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லலை. என்ன சொல்கிறாரு? நீங்கள் தான் கிறிஸ்து. அது மாத்திரமில்ல, என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். எப்படி? நீங்கள் தான் நித்திய வாழ்வை கொடுக்கக்கூடிய அந்த ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். கிறிஸ்துனா என்ன? அபிஷேகிக்கப்பட்டவர். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லக்கூடிய எபிரேய மொழியில் மேசியா என்று சொல்லக்கூடியது. ஏன்னா நீங்கள் ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்குறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. யாரு? அவர் வல்லமையுள்ள தேவன். அதனால தான் 2வது சங்கீதம் 7வது வசனம் சொல்லும்போது, தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். என்ன? யூ ஆர் மை சன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை. அது மாத்திரமில்ல, இங்கே பேதுரு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அதாவது முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட விடுதலை செய்ய போகிற மேசியா, இல்லை அபிஷேகிக்கப்பட்டவர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் கிறிஸ்துன்னு சொல்லிட்டு, இன்னொன்று என்ன சொல்றாரு? அது மாத்திரமல்ல, நீங்க ஜீவனுள்ள தேவன், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். ஏன்னா அவர் வாழுகிற நாட்கள்ல அங்க பூராமே என்ன ஒரு ஆராதனை என்பது கல் மண் என்று சொல்லக்கூடிய காணக்கூடிய ஒரு காரியங்களுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போது இவர் சொல்றார், நீங்க யாருன்னா ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். எரேமியா 10வது அதிகாரம் 10வது வசனத்துல, கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. எவ்வளவு அழகா நேர்த்தியா சொல்லக்கூடிய காரியங்களை இங்கெல்லாம் எடுத்து என்ன சொல்றாரு? நீங்க தான் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். யாரு? நீங்க தான் கிறிஸ்து. நீங்க யாரு? தேவனுடைய குமாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை மிக அழகாக நேர்த்தியாக, அதாவது ஒரு தேவனுடைய வெளிப்பாடு என்று சொல்லக்கூடியது அடுத்த வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆனால் இங்கே இப்போ பேதுரு சொல்லும்போது அவர் கூட இருந்து பார்த்து என்ன சொல்கிறாரு? நீங்கள் தான் அந்த தேவனுடைய குமாரன் என்று சொல்லக்கூடியது. ஏன்னா யோவான் 6வது அதிகாரத்திலே நம்ம சொல்லும்போது அங்கேயும் சொல்கிறார், நாங்கள் உங்கள் கூட இருந்தோம், இப்போ நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இது முன்னாடி எல்லாரும் நீங்கள் எல்லாம் போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு 69வது யோவான் 6:69 சொல்லுவேன், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். அதைத்தான் இங்கே வெளிப்படுத்துகிறார். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது முதலாவது நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வெளிப்பாட்டின் மூலமாக வாழணுமே ஒழிய சம்பிரதாயம் மூலமோ இல்லை நான் கிறிஸ்தவங்கிறதுல கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி வாழணும்? கிறிஸ்து எனக்கு யார், நான் அவருடைய அடையாளம் என்ன பண்ணணும், என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதாக இருக்கணும். நான் அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லக்கூடியதா. அப்போ நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆராதிக்கக்கூடிய ஒரு மகளாய் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பேச்சில், உங்களுடைய ஜபத்தில், உங்களுடைய சோதனைகள் இல்லை உங்களுடைய எல்லாவற்றிலையும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ உங்களுக்குள்ள என்ன உண்டாகும்? ஒரு நல்ல தைரியமும் பலமும் உண்டாகும். அப்போ வரும்போது என்ன செய்வீங்க? நீங்கள் தானாகவே என்ன அந்த ஜீவனில்லாத மற்ற நடவடிக்கைகள், மற்ற தெய்வங்கள் என்று சொல்லக்கூடியதை நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க? அதை வெறுத்து ஒதுக்கக்கூடிய மக்களாக மாறிடுவீங்க. நீங்கள் இந்த சம்பிரதாயம், சடங்காச்சாரம் இதெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நான் அந்த மெய்யான ஜீவனுள்ள தேவனோடு உறவில் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய உறவின் அடிப்படையில் உங்களுடைய காரியம் உண்டாகும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஊழியம், உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துதான் என்னுடைய தேவன், அவர்தான்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில் வாழும்போது நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க? நீங்கள் மிக தெளிவாக அந்த தேவனுடைய சத்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய மக்களாய் உங்களுக்குள் ஒரு நல்ல தெளிவு உண்டாகும். அப்போ நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க? தேவனுடைய வார்த்தையிலும் ஜெபத்திலும் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி அவருடைய வார்த்தையை இன்னும் அதிகமாய் தெளிவாய் கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெயங்கொண்ட வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்வீங்க. செய்வோமா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இதோ பேதுருக்கு வந்த அந்த வெளிப்பாடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். அவர்களும் அந்த வெளிப்பாடின் அடிப்படையில் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.